மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் குரல் எண் 50 நாம் பார்க்கவிருக்கின்றோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது குரல் எண் 50. யார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்? யாரெல்லாம் அந்த இறைவன் இருக்கிற அந்த இடம், விண்ணகம், அந்த இறைமை உணர்வோடு இயங்குகிற ஓர் இடம், அந்த இடத்தில் இணைந்து கொள்வதற்கு, சேர்ந்து கொள்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இருப்பார்கள். அதற்கான அந்த விடைதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர். யாரெல்லாம் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறார்களோ, வாழ்வாங்கு வாழ்தல் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம்? அது வாழ்க்கை என்பது முழுமைத்தன்மையோடு வாழ வேண்டும். கணவன் மனைவி என்கிற அந்த இல்லற வாழ்க்கை என்பது அவர்கள் அன்பு கொண்டு அறம் நிறைந்து பண்போடும் பயனோடும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கையில் மக்கட்பேறு பெற்று அந்த மக்கட் செல்வங்களை இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வளர்த்து இந்த சமூகத்தை பண்படுத்தி பாதுகாக்கின்ற நற்பண்பாளர்களாக உயர்த்துவது என்பது அந்த இல்லறத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கு, அந்த அன்பு பெற்றோருக்கு இருக்கிற ஒரு கடமை. அதை செய்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள். இந்த வாழ்வாங்கு வாழ்தலுடைய நாணயத்தின் ஒரு பக்கம் இது. குடும்பத்தில் சிறந்த கடமை ஆற்றுகின்ற ஒரு பெண் நல்ல மனைவியாக, நல்ல தாயாக, ஓர் ஆண் நல்ல கணவனாக, நல்ல தந்தையாக, இவர்கள் இருவரும் இணைந்து நல்ல பெற்றோராக, குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கு நல்ல அன்பு பிள்ளைகளாக, உறவினர்களுக்கு, உற்றார்களுக்கு, நண்பர்களுக்கு அன்பு நிறைந்த நெஞ்சங்களாக இவர்கள் வாழ வேண்டும். இதை இந்த குறள் வலியுறுத்துகிறது. இதனுடைய இந்த நாணயத்தினுடைய மறுபக்கம் என்ன சொல்கிறது என்றால், குடும்பம் என்று மட்டும் நாம் ஒதுங்கிவிட முடியாது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுகிறார், உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்வு, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் நீ இருந்து ஒதுங்கி விடாதே. நீ இறந்த பிறகும் உலகம் இருக்கு மறந்து விடாதே. ஆக என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்றெல்லாம் வாழ்வது என்பது அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆனால் இதை கடந்து அந்த குடும்பமே இணைந்து இந்த சமூகத்தில் பங்காற்ற வேண்டும். திரு அவையில் அதற்கு பல வாய்ப்புகளும் இருக்கின்றன. அன்பியங்கள் வழியாக, சமூக பணிகள் வழியாக, பணிக்குழுக்கள் வழியாக இவ்வாறெல்லாம் இணைவதற்கு இங்கு அழைக்கப்படுகிறோம். இந்த இல்லறத்தில் ஈடுபட்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், விண்ணக இடத்தில் இடம் பிடித்தவர்கள் பலர். விண்ணகத்தில் இருக்கிற அந்த திருக்குடும்பம், தந்தை மகன் தூய் ஆவி என்கிற அந்த திருக்குடும்பத்தினுடைய மண்ணக எதிரொலிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று அது இந்த மண்ணகத்தின் திருக்குடும்பம். அன்னை மரியாள், தந்தை வளனார், மகன் இயேசு, இவர்கள் கட்டிக்காத்த, இவர்கள் வளர்த்தெடுத்த, முன்மாதிரியாக முன்வைத்த அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை இலக்கணமாக கொண்டு இங்கு எல்லாருமே வாழ வேண்டும், எல்லாரையும் வாழ வைக்க வேண்டும். அத்தகைய வாழ்க்கை முறை அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை முறை. அதை வாழ்வதற்கு இன்று நாம் உறுதியேற்றுக்கொள்வோம். வளரும் தலைமுறையினருக்கு அந்த பொறுப்புணர்வை ஊட்டி வளர்ப்போம் என்ற முடிவோடு இந்த நாளை நாம் தொடர்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை நாம் சொல்லி மகிழ்வோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.